அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோதிடர் குமரல்ராஜ் பேசுறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நாளை 3/3/2026 அன்று சந்திர கிரகணம் நடக்குது. அதாவது மாலை பௌர்ணமி, எப்பவுமே சந்திர கிரகணம் பௌர்ணமி அப்பதான் நடக்கும். 3:20 ஆரம்பிச்சு மதியம் மாலை 6:48 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்கும். பூர நட்சத்திரத்துல நடக்கக்கூடிய கேது கிரகஸ்த சந்திர கிரகணம். அதாவது 5 நட்சத்திரங்கள், 5 நட்சத்திரங்கள் இதுல தோஷமாகும். எப்பவுமே எந்த கிரகத்துல எந்த நட்சத்திரத்துல இந்த கிரகணம் நடக்குதோ அதுக்கு முன்பின் நட்சத்திரங்கள் பாதிப்படையும். அதே போல அனுதிரி ஜென்ம நட்சத்திரங்கள் பாதிப்படையும். இப்ப பூர நட்சத்திரத்தில் நடக்குது. முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது, பூரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது உத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் பாதிப்படையும். அனுதிரி ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது பூரத்தினுடைய பரணி, பூராடம். இப்ப பரணி, பூராடம், பூரம், மகம், உத்திரம், இந்த 5 நட்சத்திரத்துக்காரங்கள் தோஷ நிவர்த்தி செஞ்சுக்கணும். சாந்தி பரிகாரங்கள் தேவை. அதே மாதிரி இந்த கிரகண காலகட்டத்துல அவங்க எல்லாம் மந்திர பாராயணங்கள் அதிகமா செய்யலாம். அதாவது காயத்ரி மந்திரங்கள், ஒரு விஷ்ணு சஹஸ்ர நாமம், லலிதா சஹஸ்ர நாமம், மகாசிவ சஹஸ்ர நாமம், சிவபுராணங்கள், திருப்புகள், இந்த மாதிரி மந்திர பாராயணங்கள் நிறைய பண்ணிட்டு வர்றது நற்பலன்கள்ல குடிக்கும். அந்த தோஷத்தையும் பாத்தீங்கன்னா சாந்தி அடையும். உணவு அருந்துறதுங்கிறது தவிர்க்க வேண்டியது சந்திர கிரகணத்தப்ப. சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வீட்டுல தீபமேத்தி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சூடான உணவுகளை சாப்பிடலாம். அதே மாதிரி அடுத்த நாள் கோயில சென்று இந்த பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டியதுதான். அதே மாதிரி கிரகணம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டுல, அதாவது சூரியன், பூமி, சந்திரன் 3 நேர்கோட்டுல இருக்கக்கூடியது. சந்திரன் சூரியனுடைய அந்த நிழலை தாங்கி சந்திரனுக்கு பூமியினுடைய நிழல் சந்திரன் மேல படிகிறது தான் அந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது. நேர்கோட்டுல இயங்கக்கூடியதுதான். பௌர்ணமி அன்னைக்குதான் அந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க தோஷ பரிகாரங்களை செய்து கொள்ளணும். அதே மாதிரி கர்ப்பம் எப்பவுமே கிரகண சக்தியை ஈர்த்து கொள்ளக்கூடியதா இருக்கிறதுனால கர்ப்பைப்புள்ள வீட்டுல பாத்திரங்கள், தண்ணி, இதுல உணவு, இதுல எல்லாம் கர்ப்பப்புள்ள வச்சுக்கிறது ஒரு பாதுகாப்பா இருக்கும். கிரகண காலகட்டங்கள்ல மந்திர பாராயணங்கள் எந்த அளவுக்கு பண்ணிட்டு வரோமோ அந்த அளவுக்கு நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். அந்த தோஷம் பாத்தீங்கன்னா நிவர்த்தி அடையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.